என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமையை, என் சோர்வுகள் யாரெனை தேற்றக்கூடும்? யாரெனை தேற்றக்கூடும்? என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமையை, என் சோர்வுகள் யாரெனை தேற்றக்கூடும்? யாரெனை தேற்றக்கூடும்? மங்கி எரியும் விளக்கு பெரும் காற்றில் நிலைக்குமோ? உடைந்த உள்ளமோ ஒன்று சேருமோ? ஒன்று சேருமோ? அங்கே தெரியும் வெளிச்சம் கலங்கரை தீபமோ? அங்கே தெரியும் வெளிச்சம் கலங்கரை தீபமோ? இயேசு ராஜனின் முகத்தின் வெளிச்சமே, முகத்தின் வெளிச்சமே. என் இதயம் இயேசுவுக்கு தெரியும். என் வேதனை இயேசுவுக்கு புரியும். என் தனிமையை, என் சோர்வுகள் இயேசு தேற்றுவார். இயேசு தேற்றுவார். ஆம், நாம் 5:7-24 இருக்கிறோம். நாம் ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் இதயத்தையும் ஆராய்ந்தறியும் தேவன். நம் வார்த்தைகள் வாயில் வரும் முன்னே நம்மை அறிந்திருக்கிற தேவன். நாம் என்ன பேசப் போகிறோம் என்பதை நாம் ஒரு காலத்தை சந்திப்போம். அந்த நாட்களில் ஆண்டவர் நம்மிடம் பஞ்சமோ உணவோ நம்மளுக்கு அந்த மாதிரி பஞ்சம் நம்மளுக்கு என்றைக்குமே வந்ததில்லை, இனியும் வரப்போது. அந்த மாதிரி பஞ்சத்தை ஆண்டவர் தருகிறார். இதோ ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம் 8:4-6-9-12. உணவு கிடைக்காத பஞ்சமோ நீரில்லாத வறட்சியோ அன்று, ஆண்டவரின் வாக்கு கிடைக்காத பஞ்சம். இதோ இன்று எத்தனையோ உள்ளங்கள் நமக்காக வார்த்தைகளை தினம் நம்மளுடைய மொபைலை திறந்த உடனே நம்மளுக்கு அதிகமாக வார்த்தைகளை கொட்டி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு குருக்களும் தொண்டை கிழிய, தொண்டை நீர் வற்றி போக நமக்காக வார்த்தைகளை கொட்டி கொண்டிருக்கிறார்கள். அன்பு உள்ளங்களே, தயவு செய்து இயேசுவின் துணையோடு, தூய ஆவியின் துணையோடும் இயேசுவின் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். அந்த வறட்சி காலத்திற்கு நாம் நம்மை தயாரிப்போம். எப்படி? ஒரு குருவானவரை இங்கேருந்து கடத்தி சென்று ஒரு தனிமையான ஒரு இடத்துல அவரை அடைத்து வைத்தார்கள். அவர்களை கடைசியாக போகும்போது அவர் அந்த யூக்ரிஸ்டை மட்டும் கன்சியூம் பண்ணின்னு போனார். அந்த அவர் இதயத்தில் இயேசு அப்படி நிறைஞ்சிருந்து அந்த தனிமையான இடத்தில் அவர் வாழ்நாட்களில் அவர் படித்த அவரை சந்திக்கும் போது நாங்கள் கேட்ட கேள்வி, குருவே நீங்கள் எப்படி அந்த இடத்துல இருந்தீங்க, உங்களுக்கு பயம் இல்லையா? பயம் இல்லை. இருந்தாலும் எங்களை நல்லா தான் பார்த்துக்கினாங்க. ஆனால் தினம் நான் மாஸ் வச்ச அந்த ஒரு இதனால் என்னுடைய உள்ளத்தில் வார்த்தைகள் எனக்கு ஃபிலிம் போல் ஓடும், பிக்சர் போல் எனக்கு ஓடிக்கொண்டே இருக்கும். ஃபுல் பைபிள் என் கண்முன் வந்து நிற்கும். ஸோ அப்போ அவர் படித்ததுனால தானே அவருக்கு அதனால் வாழ முடிஞ்சிச்சு. அதனால் நாம் ஒவ்வொருவரும் தினம் திருவிவிலியம் வாசிப்போம், தினம் ஆண்டவருடைய வார்த்தையை உட்கொள்வோம். இன்று முதல் வெள்ளிக்கிழமை எத்தனை பேர் இதை அந்த மனசில் நினச்சி இதோ நம்ம பங்கில் நமக்குன்னு பாடி அண்ட் பிளட் கொடுக்குற ஒரு பெரிய வரப்பிரசாதம் ஒரு குருவானவர் நமக்காக செய்துவிட்டு சென்றார். அதே போல் அந்த ஒரு குருவுக்காகவும் நாம் ஜெபிப்போம். நமக்கு அந்த ஆண்டவருடைய திரு உணவையும் ரத்தத்தையும் உடலையும் ரத்தத்தை நமக்கு தந்த அவருக்கு ஆண்டவர் என்றுமே நல்ல உடல் ஆரோக்கியம் தந்து அவரை நல்ல மாதிரி வைக்கிட்டோம். அதே போல் நாம் உட்கொள்கிற இந்த உணவு ஆண்டவருடைய வார்த்தை நம் உள்ளத்தில் என்றும் நிலைத்து நின்று நம்மை வழிநடத்த வேண்டும் என்று தினம் நாம் ஜெபிப்போம். ஒவ்வொருவரும் ஒருவரை ஒருவர் அன்புடன் நேசிப்போம், பிறரை மன்னிப்போம், இயேசுவின் திரு இருதயத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். இதோ மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.